அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. 100 நாள் கடின சவாலுடைய நாள் 29. இன்னைக்கு விடிய காலைல 4:30 மணிக்கு எந்திரிச்சு ரெடி ஆயிட்டு குடியாத்தமுக்கு கிளம்புற வேலை இருந்துச்சு. குடியாத்தமுக்கு போயிட்டு மல்லிகை சாமான் வாங்குற வேலை இருந்துச்சு. இங்க பள்ளிகொண்டால எங்கேயும் எல்லா இடத்தும் கடை மூடிட்டு இருக்காங்க. அதனால குடியாத்தம் போயிருந்தோம். குடியாத்தம் போயிட்டு மல்லிகை சாமான் வாங்கிட்டு வந்து அப்புறம் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வாழைப்பழம் ஜூஸ் குடிச்சிட்டு அவ்வளோதான். மே 5 இன்னைக்கு லீவ். வீட்டிலே இருக்கலாம். சாப்பிட்றது தூங்குறது தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறமா நம்மளோட நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. எங்கடா இருக்குன்னு கேட்டா வீட்டில் இருக்குன்னு சொன்னேன். ரெடி ஆயிட்டியா? ஏன் ரெடியா தான் இருக்கேன், என்னன்னு கேட்டா வாடா குடியாத்தம் போலாம், குடியாத்தம்ல டீம் பார்க் இருக்க போலான்னு சொன்னேன். நானும் மறு வார்த்தை பேசாம வாடா போலான்னு சொல்லிட்டேன். அவ்வளவுதான். அங்கதான் எனக்கு நானே சொன்னேன் ஒரு பெரிய. அப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் பேக்ல துணியெல்லாம் எடுத்துட்டு ரெடி ஆயிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் டீம் பார்க் போயிட்டு பாதி ரைட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்புறமா மூச்சு வாங்கிட்டு உட்காந்தும் போது மீதி ரைட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் தான்டா என் ரைடுன்னு சொல்லி நான் உட்காந்து சுத்து வச்சார் அவர். அவ்வளவுதான் நினைச்சேன். புல் ரைட் முடிச்ச உடனே போயிட்டு 360ல உட்காந்தது தான் சுத்தணும். அவ்வளவுதான். வயிற்றுல இருக்கிற மொத்தம் வலி வந்து. அதுக்கப்புறமா ஏண்டா உட்காந்தோன்னு ஒருத்தன் வந்தான். அப்பவே சொன்னான் வேணாண்டான்னு. நான் தான் வேணும்டான்னு சொன்னேன். முக்கியமானது 2 ரைடு அது முடிச்சிச்சு. அதுக்கப்புறமா சில்லற ரைடு எல்லாம் இருந்துச்சு, அது முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வாட்டர் ரைடு எல்லாம் போனோம். வாட்டர் ரைடுக்கு போனது வீடியோ பிடிக்க மறந்துட்டேன், மன்னிக்கவும். அப்புறமா மாலை ஒரு 6 மணிக்கு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு கிளம்பியிருந்தோம். வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆயிட்டு மூவிக்கு போலான்னு சொல்லியிருந்தாங்க. சரி மூவிக்கு போலான்னு எல்லாரும் டிக்கெட் புக் பண்ணிட்டு மூவி கிளம்பிட்டோம். மூவி பார்த்து முடிச்சிட்டு நைட்டு ஒரு 10 மணிக்கு அங்கேருந்து கிளம்பி வண்டியிலே வந்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதுடன் முடிகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். கடினமா இருங்க நண்பர்களே.